Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. ஓகே, இன்னைக்கு நான் கூலியோட ஆடியோ லான்ச்ல நம்ம தலைவர் ஸ்பீச் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். யூ ஆல் நோ தலைவர் ஸ்பீச் ஒரு ஸ்பீச் கிடையாது, ஒரு தெரப்பி. அது கேட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வேற உலகத்துக்குள்ள நம்ம நிறைய ரியலைசேஷன் நடக்கும் நம்ம மண்டைக்குள்ள. ஓ அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம மண்டைக்குள்ள புரிய வரும். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா 50 இயர்ஸை கடந்து வந்திருக்காரு. அந்த அந்த 50 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னில அவர் சொல்ற சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். சே, இந்த மனுஷன் இவ்வளோ இதை கடந்து வந்திருக்காரு, இதெல்லாம் நமக்கு வராம பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ச்ல அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் கூலியா இருந்த டைம்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அழகா எமோஷனலா அதை சொல்லியிருக்காரு. அது நான் ஆடியோ லான்ச் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சர்டன் டைமுக்கு மேல நம்ம ஏன் அதை ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நிறுத்திட்டு சரி கொஞ்சம் நம்ம அதை ஃபுல்லா பார்த்துருவோமே, நம்ம ரியாக்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. இதுல நடக்கிற விஷயத்த நம்ம பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்கு. வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், பட் ஸ்டில் அது ஒரு மிகப்பெரிய லெசன் நமக்கு. அந்த லெசனை நம்ம வாங்க அப்படியே என் கூட நீங்களும் ஜேர்னியை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்மளும் அப்பப்போ பேசுவோம் எப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. பிறகுதான் நான் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்காக ஒரு கூலியாக இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் அண்ணாவுக்கு என்ன படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப 5 பிள்ளைங்க, நம்ம 4 பேர், அப்பா நான் அவங்க. அவருக்கு 90 ருபீஸ் சம்பளம், அவ்வளோதான். மார்னிங் எல்லாம் பேப்பர் போடுவார். ஒரு பொட்டி கடை இருக்கும், அதுக்கு அந்த கடையில் கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் பேப்பர் போட்டு மார்க்கெட்டு போய் வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் கொண்டு கடையில் போட்டு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு மறுபடியும் உட்காருவார். அந்த மாதிரி உழைச்சிட்டு இது பண்ணவர். என்ன நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காலேஜ், கவர்மெண்ட் காலேஜே சேர்த்துருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ் அங்கே சேர்த்தாங்க. சார் டெஃபினட்டாக நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு. பட் இவர் எப்பா நீ படிச்சுதான் ஆகணும்ப்பா, படிப்பு தான் முக்கியம், நீ ஒருத்தன் படித்தா போதும், ஃபேமிலியில் மற்றவங்களும் படிப்பாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்பா சொல்கிறாங்க, இவனை படிக்கிற வைக்கிறேடா, எதுக்கடா இது படம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 120 ருபீஸ் அந்த காலத்துலங்க கட்டணும். அது கொடுத்தாங்க. நான் கட்டுறதுக்கு டெஃபினட்டாக பாஸ் ஆக மாட்டேன், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த பணம் எடுத்துகிட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன். மெட்ராஸ் ஓடி வந்துட்டு ரைட் மேன் ஆகணும், ரைட் மேனாவது ஆகலாம் அப்படின்னு சொல்லி சினிமா ஆக்ட் ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் கிடையாது. சினிமா தான் அவ்வளோ இது. இங்கே இருந்தால் படின்னு சொல்கிறாங்க, முடியாது, எதுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லைட் மேன் வேலையும் கிடைக்கல, சர்வர் வேலையை ட்ரை பண்ண, அதுவும் கிடைக்கல, பணம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் பெங்களூர் வீட்டுக்கு போகிறேன். செம்ம அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனால் இல்லை, அண்ணா அப்படியே உட்காந்துருக்காரு, அப்பாவும் போயிட்டா இருக்காரு. என்ன அப்படின்னு எப்படி வந்துடுவான்னு தெரியும் சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டாரப்பா, நாளிலேருந்து கூலி மூட்டை தூக்கணும். எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு மண்டிப்பேட், அங்கே ஜெகதீஷ் ட்ரேடிங் கம்பெனி சொல்லி அங்கே சூப்பர்வைசர். அவர் அங்கே கூலிக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சரி, நான் வேறு வழி இல்லை, சரி என்று சொல்லிட்டு இல்லை. அங்கே போனால் அங்கே மாமனுக்கும் ஒரு கஷ்டம், என்னடா எஸ்எல்சி எல்லாம் பாஸ் பண்ணி படித்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அங்கே முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்போ, அந்த இதுக்கு அவங்க எப்போ கூலி, பர்மனன்ட் கூலி. அப்புறம் கணேஷ், சேகர், ரெட்டி அப்படின்னு கூலிங்க 4 பேர். சரோஜா அப்படின்னு சொல்லி மெயில் இது பண்ணுறவங்க. அங்கே அரிசி மூட்டை 100 கிலோ அரிசி மூட்டை லோடு வந்தால் ஒரு மூட்டை இறங்குனா 10 பைசா, 100 மூட்டை அது இறங்குனா 10 ரூபா. நம்ம 5 பேர் 2 ரூபா. எனக்கு நாட்டு கொடுக்குறது, அந்த கொக்கியை போட்டு நாட்டு கொடுக்குறது, அவங்க போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 லோடு வரும், ஒரு வாட்டி 3 லோடு வரும், அந்த மாதிரி. இன்னொன்று உள்ளே இருக்கிற கஸ்டமர் வந்தால் அந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வெயிட் மெஷினில் வச்சு அவங்க டெம்போகியம் போல் வச்சா அங்கே 50 பைசா. அண்ட் பக்கத்தில் கடைங்க இருக்கும், 500 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் கடை இருக்கும். அங்கே போய் விட்டால் ஒரு 100 மூட்டைக்கு 5 ரூபா வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது.
இந்த மாதிரி. ஸோ சில டைமில் வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி சொன்ன வந்தா இல்லை 5 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முனுசாமி, கணேஷ், சேகர் அவங்க எல்லாம் சிவாஜி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொண்டு போகிறதுக்கு இல்லை அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்து அவன் சம்பாதிக்கட்டும் பையன் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் எல்லா தமிழியன்ஸ் தான். சாரி, பாருங்க, எப்பவோ நடந்தது. அவரு சின்ன வயசுல நடந்த விஷயத்த இன்னமும் ஒரு ஞாபகம் வச்சு இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அவருடைய முகம் வந்து இந்த உலகத்துல எல்லா பெரிய பெரிய நடிகர்களுக்கும் அவருடைய முகம் தெரியும். பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளுக்கு இவருடைய முகம் தெரியும். பெரிய பெரிய எல்லாருக்கும் இவருடைய முகம் தெரியற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு இவ்வளோ பேர் புகழ் சம்பாதிச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு அதை ரீகால் பண்ணி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடத்த பத்தி நான் திரும்ப ரீகாலாவது பண்ணுவானான்னு கேட்டா மாட்டேன். அப்படின்னா நான் சொல்றது இப்போ ஆஸ் அ ரஜினி சாரோட ஃபேனா எனக்கு அது மைண்டுக்குள்ள இருக்கும். இல்ல நம்ம பழச மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா பட் அவர் பாருங்க அந்த விஷயத்தை இன்னமும் அப்படியே அதை ஸ்லோவா விதைக்கிறாரு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்களும் தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டாலும் தயவு செஞ்சு உங்களோட பாஸ்ட மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சாங்க, நீங்க எப்படி இருந்த சூழ்நிலையில இருந்து நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கிறத மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஸ்லோவா அதை நமக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஸ்பீச்ல இருந்து நம்ம அதுதான் கத்துக்கணுமே தவிர இது அப்படியே சும்மா பொத்தாம்பதோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறது இல்லை. அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு லெசன் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. என்னன்னா நம்ம என்ன பெரிய ஹைட்டுக்கு போறோமா போகலையோ அது ரெண்டாவது. ஒருவேளை நாளைக்கு நீங்க பெரிய இடத்துக்கு போகலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனா நீங்க மாறிடாதீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்களோ அந்த பாதையை தயவு செஞ்சு மறந்துடாதீங்கன்னு சொல்ற ஒரு ஒரு ஸ்பீச் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னால் முனுசாமி உடம்பு சரியில்லை. இந்த 3 பேர் வேற லோடு வந்துருச்சு. அதுக்கு போயிட்டு இங்கே லோடு இல்லை, பிஸியாக இருக்குது. ஒரு கடையிலேருந்து 3 மூட்டை அரிசி வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னார், பரப்பா சிவாஜி 3 மூட்டை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், நீ கொண்டு போய் வந்துட்டா இல்லை, வண்டிக்கு 5 ரூபா, 2 மூட்டை 10 ரூபா கிடைக்கும், நீ போய் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டுல நான் 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய பேட்லுக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜஸ்ட்டு ஒரு 500-600 மீட்டர்ஸ் போகிறதுக்கு 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் வண்டி கொண்டு போகணும். அந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ரோடு, பஸ்ஸு, கிஸ்ஸு, அதாவது லாரி, கீரி, ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு போகிற இழுத்துட்டு போகிற பள்ளம், மேடு, கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இல்லை. ஒரு மூட்டை கீழே விழுந்துருச்சு. கத்துறா, கமநாட்டி என்னடா திசிங் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போகிறவன் கத்துறான், இவன் கத்துறான், வேர்க்குது. யாரோ பக்கத்தில் இருக்கவங்க என்னடாப்பா இதே பக்கம் கொண்டு வர, நீ யாரடா உனக்கு வண்டி கொடுத்தது, ஒல்லியா திசிங் இருப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே போட்டு திட்டு வாங்கி அப்படியே தட்டு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு வண்டி. பார்த்தா பின்னாலே சரோஜா, சிவாஜி போய் முன்னாலே பாரு, முன்னாலே தள்ளு, அங்கே போய் இங்கே போன்னு சொல்லி அந்த மனோரமா ஆர்டிஸ்ட் தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படி போடா, இப்படி போடா அவெல்லாம் திட்டு கொண்டு போட்டு அந்த வண்டியில். ஏன் இந்த இடத்துல அவர் மனோரமா ரீகால் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சும்மா சாதாரண அவர் ஏதோ மூவில நடிச்ச சீனை பத்தி சொல்லல. தலைவர் ரொம்ப டவுன்ல இருக்கும் போது, அதாவது இவர் எல்லாரும் ஒரு பைத்தியம், இவன் பேசுறது எல்லாமே பொய்ய அதாவது பைத்தியம் மாதிரி பேசுறான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரஜினி சார் ரொம்ப டவுன் பண்ண ஒரு பீரியட் தான் 1980s. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா இவர் பேசுறது எல்லாத்தையுமே பத்திரிகையில பயங்கரமா தப்பா எழுதி அது ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல அப்படியே ரொம்ப இதாயிட்டாரு. ரஜினி சார் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அவர் இனிமே நான் படமே நடிக்க மாட்டேங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல மனோரமா தான் பாத்தீங்கன்னா இவரை நீங்க அதாவது இவருக்கு மறுபடியும் அந்த சான்ஸ் வர்றதுன்னு சொல்ல முடியாது. இவர் நடிச்ச படங்கள்ல இவரை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கோவப்பட்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா ஆச்சி மனோரமா தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரஜினி சாருக்கு.
ஒரு இன்சிடென்ட் கூட இருக்கு பாத்தீங்கன்னா, பில்லா படம் ஒண்ணு அந்த அந்த 80ஸ்ல வந்த பில்லா மூவில கூட வந்து பாத்தீங்கன்னா, இவர் அந்த செகண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுங்களா? அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற கேரக்டருக்காக அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருப்பாரு. ஸோ அது மாதிரி வந்து இவர் டான்ஸ் பண்ணிட்டு இவங்களும் மனோரமா எல்லாரும் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்ல வந்து இவர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி வந்து ஆடியன்ஸ், அதாவது ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க, கூடியிருந்த மக்கள் வந்து பைத்தியம் நல்லா ஆடுதுப்பா, நல்லா ஆடுது, பைத்தியம் தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசவும் மனோரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கெட்ட கெட்ட வதையில திட்டி, யாரா நீ அவங்களை எப்படா நீங்க வந்து பைத்தியம்னு சொல்லலாம், அவர் எப்படா நீங்க அப்படி பேசலாம்னு சொல்லி திட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் அவர் இங்க ரீகால் பண்றாரு. அதாவது மனோரமா வந்து தான் இவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இவரை வந்து இல்ல நீ மறுபடியும் நடி, உன்னால முடியும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா இருந்த ஒரு கேரக்டரு. ஸோ அதைத்தான் அவர் ரீகால் பண்றாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சதுனால. வந்து போட்டுல இந்த 15 ரூபா கொடுத்துட்டுல, சிவாஜி வண்டியில் உட்காரு, நீ படுத்துக்கோ, நான் வண்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி வந்து கொண்டு போய் விட்டாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே வந்து டயர்டாயிட்டு உட்காந்துருக்க. கம்ப்ளீட்லி ஒரு ½ ஹவரில் மாமா சொல்கிறாங்க, இப்போ ஒரு 3 மூட்டை வந்திருக்கு, டெம்போவில் போடணும். சரின்னு சொல்லிவிட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற வச்சிடுற. அப்புறம் வந்து அதுக்கிட்ட பணம் கேட்குறேன், வந்து 2 ரூபா கொடுத்துட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அது எங்கேயோ கேட்ட குரல் பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு, நான் காலேஜில் இருக்கும்போது காலேஜ் மேட்டு, நான் உங்களை வந்து ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறேன். அவன் என்னை பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா அப்படியே சொல்லி போனாங்க. அப்படியே வீட்டில் அப்படியே உட்காந்துல ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் அப்போ தான் அழுதேன் நான். என்னடா இது அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பா பிஆர்ஓ, யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை நம்ம ஃபஸ்ட் பையன் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறான், 2வது பையன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்கிறான், 3வது பேரை பணம் எடுத்துகிட்டு மட்ராஸ் ஓடி போயிட்டான், இப்போ கூலி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது பிஆர்ஓ. இதில் வந்து எங்கள் அண்ணாவோட வந்து செகண்ட் அண்ணாவோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் வந்தது. அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில் வந்து டிக்கெட் கலெக்டர். சரி, அந்த மேரேஜில் வந்துட்டு நானும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, வள்ளியாக கருப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா களியாக நல்லா இதாக இருப்பேன் இல்லையா. பொண்ணுங்க அப்படியே சுற்றி வர்றாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு பொண்ணும் காணோம். தள்ளி போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. தெரிஞ்சது எங்கள் அப்பா பிஆர்ஓ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மூட்டை தூக்குறான்னு சொன்னால் எவனா பண்ணி கொடுப்பான். அப்போ தான் வந்து எங்கள் சின்னண்ணாவோட அவன் மாமனார் கேட்டாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்கே மூட்டை தூக்கிட்டு விடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான், மூட்டை தூக்கிட்டு விடுங்கன்னு. எஸ்எல்சி படிச்சிருக்கான், அவன் கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டரான ராஜ்போதில் கடிச்சா சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கேன். இந்த பாலச்சந்தர் சார் அந்த பெங்களூர்லேருந்து வந்து அந்த செடியை கொண்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது அவங்களுடைய காம்பவுண்டில் நட்டு அதுக்கு வந்து மென்யூர் தண்ணி எல்லாம் வந்து வேலியெல்லாம் போட்டு நல்லா செடியாக வளர்த்து அது வந்து முத்துராமன் சார் பஞ்சு சார் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்மளை மரமாக்கி கம்ப்ளீட்லி ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி, எல்லா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ வைக்கும் தெய்வங்களான நீங்கள் இந்த மரம் எப்பெல்லாம் சாயும் போதெல்லாம் நீங்கள் எப்படி என்ன தூக்கி பிடிச்சிருக்கீங்க. அந்த மரம் முடிஞ்சு போச்சு, விழுந்து போச்சு, அவ்வளோதான் ஃபினிஷ்ன்னு சொல்லும்போது எப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய காலில் வந்து என்னுடைய சாஷ்டாங்கமாக தலை வச்சு நான் வணங்குறேன். என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் உங்கள் குணம் வந்து நான் பண்ணிக்க முடியாது. முத்துராமன் சார் சொன்னாங்க, உழைப்பு இருக்குது, உழைப்பு. அதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க. அந்த இறைவன் கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுவான். முஸ்லீம் அண்ணா அல்லா, கிறிஸ்டியன்ஸ் ஜீசஸ், கரிமாரியம்மா, அம்மன், முருகன், யார் யார் பக்தர், அந்த இறைவன் வந்து மெதுவாக உங்கள் காதில் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லி அந்த குரல் கேட்கும்.
இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அதோடு சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும், பேசும். அது உன்னுடைய குரல். ஸோ இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னன்னா, இறைவன் குரல் சொல்லும், அப்பா நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசி. நீயும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் பணம் பண்ணணும், மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லணும். உன் குரல் சொல்கிறோம், டேய் எவன் எக்கேடு போனால் என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியாக இரு, நீ சந்தோஷமாக இரு. அது உன்னுடைய குரல். அது கேட்டால் பணம் பேர் புகழ் எல்லாம் வரும். கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். எவ்வளோ பணம் பேர் புகழ் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் முடிஞ்சவளுக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன். அதனால நானும் நல்லா இருக்கேன், இந்த சார்ந்தோரும் நல்லா இருக்காங்க. ஸோ என்னுடைய கஷ்டத்தில் துணிஞ்சின உங்களுக்கும், எஸ்பிஎம் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கெட்ட பாடு, அதுக்கப்புறம் ஒரு அன்பான குழந்தைகள் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, ஒரு அப்பாவை கரெக்டாக அவங்க கடமை நான் செய்யலை, அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு அன்பு, அதுக்கப்புறம் அனி அண்ட் அருமையான மாப்பிள்ளை விஷாகன், இவங்க எல்லாம் இருந்து எல்லோரும் உங்கள் ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த படம் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 14ஆம் தேதி உங்களுக்கு முன்னாலே வந்துடும், நீங்கள் ரிசல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம மைண்டே அப்படியே ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு கடைசியாக. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம கூட படிச்ச ஒருத்தன் நம்ம ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டேய் நம்ம அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு அவர் எங்கேயோ இருக்காரு. பட் நீங்க நினைச்சு பாருங்க, அந்த டைம்ல அவர் சொல்றாரு, அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் அழுதேன் அப்படின்னு. அழுதேன் இந்த சென்ஸ் லைக் ஒரு மேனா, ஒரு ஒரு குழந்தைகள் அழுகிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரு மனுஷனா ஆகி ஒரு குடும்பத்தோட பாரம் தெரிஞ்ச ஒரு மனிதனா ஆனதுக்கு அப்புறம் ஒரு அழுக வரும் பாத்தீங்களா, அந்த அழுக ரொம்ப ரேரா தான் வரும். ஸோ அன்னைக்கு அவர் அந்த அழுத ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கேட்கவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. தெரியல, நம்ம இன்னைக்கு எல்லாம் நல்லா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு யூடியூப் இருக்கு, ஏதோ பண்றோம், போயிட்டு இருக்கு, அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டை தூக்கி அதுல வர்ற கூலி வச்சு சம்பாதிச்சு இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. கடவுள் அதாங்க சில பேரை பார்த்து வச்சுக்குவாரு. யார் உண்மையா இருக்கா, யார் இவ்வளவு கஷ்டப்படுறா, எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணுவாரு. அவங்களுக்குன்னு ஒரு டைம் அவர் கொடுக்கவும் செய்வாரு. அதை யூஸ் பண்ணிக்கிறவன் மட்டும்தான் மேல வருவான். அதுதான் மேட்ரு. அந்த டைம் கொடுத்தும் அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணேன்னா அவன் அதே இடத்துலதான் இருப்பான். நம்ம நினைக்கிறோம், நிறைய பேரை யோசிக்கிறோம், என்னடா அது கடவுள் இவங்களையெல்லாம் மட்டும் மேல வைக்கிறாரு, நம்மளையெல்லாம் கீழே வச்சிருக்காருன்னு சொல்றோம். அது கிடையாது. கடவுள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த சான்ஸும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எல்லா சான்ஸையுமே யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம டேலண்ட் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் மேல வருவோம். அதுக்கப்புறம் கடவுள் உங்களை கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் உங்களை மேல கொண்டு போறதுதான். அப்ப அது மாதிரிதான் நம்ம தலைவரும் அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட் மூலியமா கிடைச்ச ஒரு சான்ஸு, அந்த ஒரு சான்ஸ்ல கிடைச்ச அந்த ஒரு இதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம முன்னாடி இந்த ஸ்டேஜில் இப்படி நின்று இந்த விஷயத்த சொல்லும் போது அது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு லைஃப் லெசனாகவும் ஸ்டோரியாகவும் இருக்கு. ஸோ தேங்க்யூ தலைவா ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் ஃபார் பாஸ்ட் 50 years. திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன். திஸ் இஸ் அ லைக் இது ஒரு ஓப்பன் புக்கு. இது நாங்கள் படிச்சு நாங்கள் நிறைய விஷயத்த கத்துக்கணும். நீங்க இன்னமும் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். இன்னும் நிறைய இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லணும். நீங்க சினிமா இல்லாம நீங்க வீட்டுல இருக்கும்போது கூட நீங்களா ஒரு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசினா கூட நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு உங்க 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 ஸ்பீச்சுக்கு நாங்கெல்லாம் அடிமை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு தலைவர்கிட்ட நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றேன்.
கண்டிப்பா இதை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி. எப்படி இருந்ததுங்கிறது உங்களோட கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.